வானவர்கள் விடை பெற்று சென்றதும் ராமன் விபீஷணனை அழைத்தார். விபீஷணா, நாட்கள் ஓடிவிட்டன. என்னுடைய வனவாசம் முடிவதற்கு இன்னும் சில நாட்களே உள்ளன. என் வரவை எதிர்பார்த்து பரதன் நந்தி கிராமத்தில் ஆவலோடு காத்திருப்பான். ஏற்கனவே நடந்துவிட்ட நிகழ்ச்சிகளால் அவன் மிகவும் நொந்து போயிருக்கிறான். 14 ஆண்டுகள் முடிந்து மறுநாள் அஸ்தமிக்கும் நேரத்துக்குள் நான் அங்கு போய் சேராவிடில் அவன் சொன்னபடி தீக்குளித்து விடுவான். ஆகவே ஊர் திரும்புவதற்கான பிரயாணத்துக்கு உடனே ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றார். பிரபோ, புஷ்பக விமானம் தயாராக இருக்கிறது. எத்தனை பேர்களானாலும் இடம் கொடுக்க வல்லது என்றான் விபீஷணன். புஷ்பக விமானம் வந்து சேர்ந்தது. அதில் வானர வீரர்களுடன் ராமலக்ஷ்மணரும் சீதையை அழைத்து கொண்டு ஏறினார். விபீஷணனும் அவர்களோடு புறப்பட்டான்.